வெல்கம் பேக் டு அச்சிபா கிச்சன். ஐ எம் ஷபி. இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். 1/2 kg மட்டன் எடுத்துக்கணும். 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மட்டனை வேக வச்சுக்கணும். இப்போ மட்டன் கிரேவிக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்க்கலாம். பட்டை ஒரு 5லேருந்து 6 வரைக்கும் பட்டை எடுத்து வச்சுக்கணும். 4 ஏலக்காய், அப்புறம் கிராம்பு ஒரு 5. கடாயில் எண்ணெய் இல்லாமல் மிளகு வறுத்துக்கணும். 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு எல்லாத்தையுமே வறுத்து வச்சுட்டு அந்த மசாலா பட்டை கிராம்பு மசாலாவையும் போட்டு அரைச்சி தண்ணியெலாம் இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு 1 கப் ஆனியன் சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். அந்த ஆனியனையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். இந்த கிரேவி சப்பாத்திக்கு சாதத்துக்கு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவே அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடணும், அந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கறியை இதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஆல்ரெடி நம்ம கறியை வேக வச்சனால ரொம்ப டைம் எடுத்துக்காது. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் மேலே வரும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இப்போது அருமையான மட்டன் கிரேவி ரெடி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.